அறக்கட்டளையின் நிர்வாகியான திருமதி காளீஸ்வரி மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவங்க எனக்கே முதல்ல அவங்க தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பேச வச்சாங்க. இந்த வளர்ச்சிக்கு குபேர கலச அறக்கட்டளையும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை இங்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சிறப்பு பேச்சாளராக வீரப்பெண்மணி எங்களுடைய காளீஸ்வரி அவர்கள் சரவடியாக வடிக்கப் போகிறார்கள். அனைவரும் கேட்டு இந்த கருத்துக்களை ஒரு பயனாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாருங்களம்மா. எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கும் இந்த உலகிற்கு என்னை கொண்டு வந்த எனது தாய் தந்தையுடைய பாதத்தை தொட்டு வணங்கி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா ஜோதிடத்தையே தொழிலாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் நம்மளுடைய சொந்தம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். நான் இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகத்தை பற்றி பேச போகிறேன். நமது லட்சுமி பிரசன்ன ஜோதிடத்துடைய அமைப்புகளில் 3வது கருத்தரங்கம் இன்றைய தினம் மிக அற்புதமாக நடந்துட்டு இருக்குது. பிரபஞ்சத்தின் பேராற்றலாலும் நவகிரகங்களின் அருளாலும் மென்மேலும் பல கருத்தரங்கள் மாநாடுகள் நடக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிக் கொண்டு, இன்னைக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே அது யோகம்தானா அப்படின்னா அது யோகமும் இருக்குது பாவமும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா அங்கே போய் நிறைய பேர் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெளிநாடு அப்படின்னாலே 9ஆம் இடம். அப்போது ஒருத்தருக்கு 9ஆம் இடம் இயங்குது, நான் வெளிநாடு போகலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா அந்த வெளிநாட்டில் குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 12ஆம் இடம் சம்மந்தப்படும் போது அங்கேயே அவங்க குடியுரிமை வாங்கி இருக்கக்கூடிய தன்மைக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது 9, 12 வெளிநாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எல்லாருமே வெளிநாடுக்கு போகலாமா? இல்லை, அந்த குடுப்பனை இருக்கக்கூடிய நபர்களும் அந்த தசாபத்தி நடக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறோம். அந்த வெளிநாட்டில் நல்லா சம்பாரிச்சு யோகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, அதில் நிறைய சிரமங்கள் அனுபவிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்போது இந்த வெளிநாட்டு யோகத்துக்கான பாவகங்கள் 9, 12ன்னு சொல்லும்போது காலச்சக்கரத்திற்கு குரு பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய 9, 12 இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபினான்சியல் அப்படிங்கிறதுலேயே குரு பெருமானத்துக்கான அதிபதி. ஸோ இந்த சக்கரம் காலச்சக்கரத்தில் அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய லக்னங்களை நிர்ணயம் பண்ணி நம்ம பலன் சொல்லும்போது மிக துல்லியமாக நம்ம எடுக்க முடியும். ஏன்னா காலச்சக்கரம் இல்லாமல் எந்த லக்னமாக இருந்தாலும் பலன் எடுக்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லைன்ற ஒரு விஷயம்தான். அப்போது இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கான அமைப்பு அப்படிங்கும்போது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி ராகு பகவான். ஸோ 5 தலை நாகம் அப்படிங்கும்போது வேரோடு இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கேதுக்கு இருக்குது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து இருக்கக்கூடிய இன்பங்களை தூண்டக்கூடிய கிரகமாக ராகு இருக்கிறாரு. அப்போது வெளிநாட்டுக்கு அவரு முக்கியமான ஒரு கிரகம். அப்போது இந்த இடத்துல யோகமும் பாவமும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ 9ஆம் இடம் 12ஆம் இடம் இயங்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதுவே 8ஆம் இடத்துல நின்று தசாபுத்தி நடக்கிறவங்க நிறைய சிரமப்படுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை பொதுவாகவே பாம்பை பிடித்துப்பார் பலன் சொல்லலாங்கும் போது இந்த ராகு கேதுவை பலன் சொல்கிறது பெரிய ஒரு விஷயம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த 8ஆம் இடத்துக்குள்ளேயும் நிறைய ரகசியம் இருக்குது. ஏன்னா அதில் தான் நம்மளுடைய ஜோதிடத்தில் ரகசியம், புதையல், அதிர்ஷ்டம், யோகம்னு அப்படியே சொல்லிட்டே போனாலும் ஃபர்ஸ்ட் அடி, அசிங்கம், அவமானம், துரோகம், வலி, வேதனை, அப்படி அதுலேயே நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போ அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகமா பாவமா 8ஆம் இடம் சொல்லும். இப்போது 8ஆம் இடத்துல நின்று புதன் தசை நடத்துகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது 8 வழின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நட்சத்திராதிபதி சம்மந்தப்படக்கூடிய அமைப்புகளில் குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு விஷயங்கிறது யோகந்தாங்க. இந்த காலத்தில் கலிகாலத்தில் நிறைய பேர் குடும்பத்தோடு இல்லைன்ற விஷயந்தான். என்ன காரணம்னா தொழில் முறை ரீதியாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடெல்லாம் செல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னதான் போய் வெளிநாட்டில் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்து இருக்குங்க அப்படிங்கும்போது அந்த 8ஆம் இடமான வழி அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு செயல்பாடுகள் அகம் சார்ந்து இயங்கும் போது புறம் சார்ந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். அப்போ புறம் இயங்கும் போது அகம் பாதிக்குது அப்படின்றது தான். இப்போ ஃபினான்ஸ் ரீதியாக தொழில் வேலை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கோம்னா குடும்பத்தோடு நம்ம இருக்க முடியாதுல்ல. இப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று தானே நமக்கு இயங்குது.
அப்போ வெளிநாட்டில் யோகமாகவே இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரியறதுங்கிறதே நினச்ச நேரங்களில் அந்த விசேஷங்களை கூடுறதோ இல்லை ஒரு அவங்க அப்பா அம்மாவே எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட் உடனே வர முடியாமல் லாக் ஆகிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பாவம் தான். பாவம் மீன்ஸ் என்னென்னா அவங்களுக்கான அந்த வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பலமாக செயல்படக்கூடிய தன்மை. அப்போ சனி பகவான் அதனுடைய இயக்கமாக இருக்கும்போது கர்மமாக இயங்குது. அது குரு சூரியன் சம்பந்தப்படும் போது வளர்ச்சிக்கான கிரகங்களாக இருக்கும்போது அடுத்தடுத்து சுபகாரியங்கள் ஏற்படும் போது கூட கலந்துக்க முடியல. அப்போ கிரகங்களை அழகாக பிரித்து பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு போகிறாங்க, சுபமான நிகழ்வுகளை கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க குழந்தைகளுக்கு செயல்படும் போது வர முடியாத சூழலும் இருக்குது. சனி பகவான் காரக ரீதியாக 10ஆம் இடம்லாம் இயங்கும் போது பார்த்தீங்கன்னா தாய் தந்தை கர்மகாரியங்களில் அட்டன் பண்ண முடியாத நபர்களும் இருக்காங்க. ஏன்னா ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் இதெல்லாம் வருது. ஏன்னா அதெல்லாம் பார்க்காததுனால தான் அனுபவத்தை நாம் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். ஏன்னா சும்மா ஏட்டுப்பிடிப்பா நம்ம இந்த இடத்துல பேசிட முடியாது. அனுபவம் இல்லாமல் நம்ம எந்த இடத்துலையுமே பேச முடியாது அப்படின்ற விஷயம். ஸோ அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கான், பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க, கார் வாங்கிட்டா வீடு வாங்கிட்டான், அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும் வழி. எந்த இடங்கள்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த உலகத்தில் நமக்கு சொர்க்கம் அப்படிங்கிறதே நம்மளுடைய உற்றார் உறவினோட இணங்கி நமக்கு வேணுங்கிறது கிடைச்சி அவங்கள மகிழ்ச்சி வாழ்றதுல தான் இருக்குது. அதவே பிரிஞ்சுதான் நமக்கு கிடைக்குதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சரி, 8ஆம் இடத்துல புதன் தசை நடத்துறாரு. அப்போ வெளிநாடுக்கு கேட்குறாங்க, அவங்களுக்குலாம் எல்லாம் கிடச்சிருச்சு, நான் போகலாமான்ற ஒரு விஷயம். அவங்க எல்லாமே அவங்க ஃப்ளைட் ஏறுற டைமில் கொண்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம்? போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுலேயே யோகங்கள், அதான் சொன்னலையா 9, 12 ராகுலாம் இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சிவசிவான்னு இருக்கணும் கூட வாயா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போவான். அப்போ 8, 12 இருக்கும்போது சிபாரிசில் பணம் கட்டி போகிறது, சிபாரிசு மூலிமா போனது, நல்லா பிரம்மாண்டமாக பேசி அங்கே போய் ஒட்டகம் வைக்கிறேன்லாம் சொல்லுவான். அப்போது நம்ம போகிறது இல்லை. ஆனால் ஜோதிடர்களுக்கு மட்டும்தாங்க இருக்கிற இடத்துல இருந்த எல்லா துறைகளையும் அவங்க அனுபவிக்கிற யோகங்களையும் சரி அதில் இருக்கிற வழிகளையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். சொல்லுவாங்கள்ல, வெளியில் போயிட்டு வர்றவனுக்கு கூட அந்த சந்திக்கக்கூடிய விஷயத்துல தான் அனுபவம் கிடைக்கும். ஆனால் ஜோதிடர் கதவை பூட்டிட்டு அந்த ஆஃபீஸ்குள்ளே இருக்கும்போது உண்மையிலே இந்த கலிகாலத்தில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னா என்னென்னா கம்யூனிகேஷன் தான். இந்த ராகுவுடைய காரகமாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் உலகத்தில் இந்த இடத்துல இருந்துட்டு எல்லா இடங்களையும் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, அனுபவங்களை காதார கேட்கறது பார்க்கறதுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது முன்னாடி கிடைக்கலனால இப்போ கிடைக்குது. ஏன்னா ப்ளஸ் எடுக்கணும், மைனஸ் நிறைய இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் எடுக்கணும். மீடியாவில் நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அப்போ இதை நீங்கள் பிரித்து தான் எடுக்கணும், அன்னப்பறவை மாதிரி. அப்போ அதை எடுக்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே நம்ம என்ன பண்ண முடியும்? புரிஞ்சு அதை தேவையான விஷயங்களை எடுத்து பண்ண முடியும். அப்போது நமக்கு நிறைய விஷயங்கள் உலகளாவிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஃபீல்டுக்கு போகிறாங்க, நம்ம ஜாதகமே பார்க்க வேண்டாம், அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்கள் இருக்கணும் நம்மளால் சொல்ல முடியுது இல்லையா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அதில் இருக்கிற அத்தனை நபர்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரு அரசியலாக இருக்கட்டும், அதே மாதிரி சினிமா துறையாக இருக்கட்டும், வெளிநாடு சார்ந்து இருக்கட்டும், வீடு கட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு அனுபவம் இருக்குது. ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்களும் மைனஸாக இருக்கிறவங்களும் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ இந்த வெளிநாட்டில் யோகா அவங்க அனுபவிக்கக்கூடிய பாவகங்கள் அப்படிங்கிறத விட இன்னும் கூடுதலான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? வெளிநாட்டுக்கு போயிட்டோங்க, 12ஆம் இடத்துல கேது, வெளிநாடு போகக்கூடிய யோகமான தசை இருக்குது, போயிட்டாங்க, வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க. நல்லா நோட் பண்ணணும், 12ஆம் இடம் குறியுரிமை சட்டம் என்னதான் கிடைச்சாலும் அங்கே வாழ விடாது. கேது 12ல் இருந்தால் நம்ம நாட்டில் நம்ம பூமியில் நம்மளுடைய சொந்த பந்தத்தோடு இருக்கணும் அப்படின்னு கடைசி காலத்தில் ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா கேது அங்கே இருக்க விடாது, மீண்டும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான். ஸோ வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது அங்கே முழுசாக இருக்கிறத விட திரும்பி ரிட்டர்ன் வர்றவங்களும் இருக்காங்க. இப்போ புதன் 8ல் இருக்கிறவங்க பணம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. புதன்னா மாமன் உறவு, எங்கள் மாமா தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம சொல்லி தான் உட்காந்துருக்காங்க நம்ம முன்னாடி. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், அந்த திசையில் அந்த புத்தியில் அவங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னெச்சரிக்கையை நம்ம சொல்லும் போது அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தயாராக இருக்காங்க அந்த பிரச்சனையில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடக்குது, ரொம்ப சந்தோஷம் தானே, சொன்னாலும் சொல்லலைனாலும் நமக்கு ஹாப்பி. ஆனால் நடக்கிற மைனஸை சொல்லும் போது தான் அவங்களுக்கு ஓஹோ அதை சொன்னாங்கல்ல, நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணும்போது நிதானமாக செல்லும்போது வெற்றி காண முடியும். ஸோ நிச்சயமாக நான் சொல்கிறேன், என்கிட்ட இல்லை, நம்மளுடைய ஜோதிட சொந்தங்கள் கிட்ட கிரகப்பெயர்ச்சிகள் ரீதியாக வருடத்திற்கு ஒரு முறையாவது ஜாதகம் கட்டாயம் பாருங்கள். ப்ளஸ்ஸுங்கிறத விட மைனஸ் நான் எப்படி இருக்கணும்,
எந்த உறவுகள் கிட்ட கவனமா இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி என்ன நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த புதன் இருக்கு 8ல, நீங்க போன உடனே நீங்க வச்சிருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை தொலைப்பீங்க, கவனமா வைங்கன்னு சொன்னது. ஏன்னா பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டாங்கன்னா வர முடியுமா, சிக்கிடுவாங்க. அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துட்டாங்க. நிச்சயமா சொல்லணும்னா அப்போ அவங்களுக்கு பெருசாக அது தெரியல. எப்போதுமே ஒரு விஷயத்த ஒருத்தவங்க அனுபவத்தோட சொல்லும் போது அது நமக்கு காது வழி செய்தியாக தான் இருக்கும். அது செயல்படும் போது தான் அதனுடைய அருமையே நமக்கு தெரியும். அப்போ அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. மாமனூர் தானே கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போய் உங்களை அடிமட்டமாக தான் வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஃபினான்ஸ் வராது. அங்கே போயிட்டு காலச்சக்கரத்திற்கு 3 6 கூடையவன் புதன். உங்களுடைய முயற்சி 3 மாசத்துல உங்க தனித்துவமா செயல்படுங்க. 6ஆம் மாதம் நீங்க தனித்துவம் நிச்சயமா நல்ல ஒரு நிலையில இருப்பீங்கன்றதெல்லாம் நம்ம சொல்லி அனுப்புறோம். போயாச்சு, 2 மாசத்துல பாஸ்போர்ட்டை தொலைச்சாச்சு. கான்டாக்ட்ல வர்றாங்க. நமக்கு இந்த சேட்ல வாய்ஸ் மெசேஜ், அந்த வாட்ஸ்அப் மூலியமா கால்ஸ் பேசுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வெளிநாடு அப்படிங்கும்போது. அதுல நம்ம பரிமாறும் போது சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி அப்ப கூட நான் பெருசா எடுத்துக்கல, தொலைச்சிட்டேன். எங்க மாமா கூட்டிட்டு போய் வேலையெல்லாம் வாங்குறாரு, பணம் கண்ணில் காமிக்கவே இல்லைங்க. என் குடும்பத்துக்கு எப்படி நான் கொடுக்கறது, எவ்வளவு கஷ்டத்தோட நான் வந்திருக்கேன். அப்ப நம்ம கிட்ட கேட்கும் போது இருக்கக்கூடிய தோரணையும் நம்ம சொன்ன செயல்பாடுகள் நடந்ததுக்கு பின் அவர்களிடமிருந்து நமக்கு வரக்கூடிய தோரணைக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப கேட்குறாங்க, நான் இனி எப்படி இருக்கணும், நீங்க சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ பாஸ்போர்ட் தொலைஞ்சா மீண்டும் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே நிறைய வெளிநாடு அப்படிங்கிறது நம்ம ஒரு வார்த்தையில சொல்றோம். அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலுமே எவ்வளோ ப்ராப்ளங்கள் அவங்க சந்திக்கிறாங்கன்றதெல்லாம் இருக்கு. அவங்க ஜாதகம் சொல்லும். அப்போ நிச்சயமா வெளிநாட்டில் குடியுரிமை சட்டம் வாங்கி அவங்க அங்கேயே இருப்பாங்களா, திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவார்களா, அல்லது அங்க போயிட்டு பிரச்சனையை அனுபவிக்கிறாங்களா அப்படிங்கறது. நான் போனது ஒரு வேலைக்கு, நான் இப்ப செய்யறது ஒரு வேலைன்னு சொல்லுவான். அப்ப எல்லாம் எங்க இருக்கு, உங்க ஜாதகத்துல தான் இருக்கு. ஸோ நான் எல்லாரும் வெளிநாடு போக முடியுமான்னா அது யாருக்கு யோகம் யாருக்கு பாவங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பொது பலனா யூடியூப் அப்படிங்கிறத விட தனித்துவம் அப்படிங்கிறது அவங்க ஜாதகம் தான் தனித்துவமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு குடியுரிமை சட்டம்னு தான் சொல்லுவேன். இந்த நம்ம ஜாதகம் நம்ம வாழ்றதுக்கு இந்த பூமியில யோகமோடும் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்றதுக்கு நம்ம ஜாதகம் நமக்கு உறுதுணையா இருக்கு. நாம் வாழும் வரை அந்த ஜாதகம் இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய. அப்போ நம்மளுடைய குடியுரிமை சட்டம் நம்மள வெளிநாடு போகணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது அவரவர்கள் ஜாதகமே. அப்போ நிச்சயம் அவர்கள் ஜாதகத்தில் ஆய்வு செய்து வெளிநாட்டுக்கு போனா எந்த விஷயங்கள் சாதகமா இருக்கு பாதகமா இருக்கு, யாருடன் பழக வேண்டும், யாருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும், அங்க நம்ம வாழ்வோமா இல்ல திரும்பி ரிட்டர்ன் வருவோமா, நிச்சயமா அந்த வெளிநாட்டு யோகத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கானா கண்டிப்பா உண்டு. ஏன்னா குழந்தை பாக்கியன்னு ஒரு விஷயம், குழந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், அது எவ்வளவு விஷயம் இருக்கு. ஊசி மூலியமான குழந்தை, டெஸ்ட் டியூப் பேபி, வழிபோக்கராக போகக்கூடியவங்க சொல்லி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், குழந்தை தத்தெடுத்து கிடைக்கக்கூடிய விஷயம், ஒரு குழந்தை தத்து எடுத்ததற்கு பின் பெத்த புத்திரன் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப குழந்தை அப்படிங்கிற விஷயத்துல எவ்வளவு விஷயம். அதுல அதாவது ஆங்கில மருத்துவம் எடுக்கணுமா நாட்டு மருத்துவம் எடுக்கணுமா, இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா டாபிக்ல குழந்தை, ஆனா குழந்தை வரம் கிடைத்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய விஷயங்கள் தெரியும். எவ்வளவு விஷயங்கள் அதுல அவங்க பயன்படுத்தி குழந்தை வரத்தை வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு விஷயங்களிலும் தனித்துவமா அந்த கேட்டகரி எடுக்கும்போது நிறைய விஷயம் அதுல இருக்கு. அப்போ அது மாதிரி தான் வெளிநாடு அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வெளிநாடு யோகமா பாவமா உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கேற்றார் பொருள் நீங்க இருக்கும்போது அது உங்களுக்கு யோகமாகவே செயல்படும். 8ஆம் இடம் பாதிப்பை மட்டும் கொடுப்பதில்லை, அதே அதிபதி நட்சத்திராதிபதியோட உங்களுக்கு 11ஆம் இடம் செயல்படும் போது வெளிநாட்டில் யோகமாக தொழில் செய்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்துமா. லாரன்ஸ் படத்துல லாரன்ஸ் வெளிநாடுக்கு போய் ஸ்னேகா மேடம் கூட நடிச்ச படம் பேர் தெரியல, பாண்டி பாத்தீங்களா, எப்படி விஷயத்த சொல்றத படத்தை பத்தி சொன்ன டக்கு டக்குன்னு வருதா இல்லையா. அப்போ அவரு உள்ளூர்ல கஷ்டப்பட்டாரு, வெளியில போனாலும் அவர் சொல்ற விஷயம் அந்த டாபிக் அந்த படத்துல என்ன இருக்கு தெரியுமா, வெளிநாட்டுல கூட இருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கும் அவர் உதவி செய்தார் அப்படின்ற விஷயம். அப்ப அவருக்கு என்ன இயங்கி இருக்கும், 8-11 விஷயம் இயங்கினா மட்டும்தான் இவர் அந்த வழிகளை நண்பர்களை குடும்பங்களை விட்டு பிரிஞ்சு அவர்களுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்து வெளிநாடு செல்கிறார். இப்ப வெளிநாடெல்லாம் யோகங்கிறத விட தன்னுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்து செயல்படக்கூடிய தன்மை. அப்போ அவர் நண்பருக்கு உதவி செஞ்சு அவங்கள சுத்து வட்டாரத்துல கஷ்டப்படுறவங்கள நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க படமாவே எடுத்தாலும் இந்த மாதிரியான அனுபவம் எனக்கு தெரிஞ்சு கிளைண்ட் இருக்காங்க.
நிச்சயமா இருக்காங்க. என்னை கூட்டிட்டு வந்தவரே சொல்றாரு, நீங்க சொல்லிதான் என் நண்பர்கள் வெளிநாடு போனாருங்க, அவர்னால நானும் நல்லா இருக்கேன், அவரும் நல்லா இருக்காரு. ஸோ அவருக்கு தேவையான விஷயங்களை அவர் அங்கிருந்து எனக்கு உதவி பண்றாரு, அவர் குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த இங்கிருந்து நான் உதவி பண்றேன். அப்ப அந்த 11 இல்லாமல், அந்த கனெக்ட் இல்லாம அவங்களுக்கு அந்த விஷயம் ஏற்படாது. ஸோ அந்த வெளிநாட்டுக்கான யோகம், அந்த 8ஆம் இடம் இயங்குது, எனக்கு பிரச்சனையாகுமா, நான் மாட்டிக்குவேனா, நான் திரும்பி வரமாட்டேனா, அதெல்லாம் இல்லவே இல்லை. நட்சத்திரமோ கோச்சாரமோ 11ஆம் இடம் செயல்படும் போது கட்டாயமாக உங்களுக்கு யோகமாகவும் செயல்படும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் மட்டும்தான், உங்களுடைய குடியுரிமை சட்டம் அப்படின்ற உங்களுடைய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. அதை தெரிந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளையும் யோகமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பு நமது பிரசன்னம் லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடத்தில் கிடைச்சிருக்கு. இந்த வெளிநாட்டு யோகத்துக்கான ஒரு அமைப்பில் பேசுறதுக்கு பிரபஞ்சத்திற்கும் நவகிரகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் எங்க அதாவது எங்க காளீஸ்வரி அம்மா, காளீஸ்வரி அக்கா, காளீஸ்வரி கடவுள் அப்படிங்கிறப்போலாம் ஆமா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுங்கிற மாதிரி யாரு வந்தாலும் எங்கிட்ட காலி தான் அப்படிங்கிற மாதிரி, காலி ஆக்குறதும் காலி ஆகிறதும் உங்க கையில தான் இருக்கிற மாதிரி பயங்கரமா பேசினாங்க. அவங்களுக்கு பாராட்டு விதமாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. லக்ஷ்மி பிரசன்ன கவிதா லக்ஷ்மி அவர்களும் அம்மன் அருள் அழகா சொல்லுங்க பேர், ஆமா, எங்க சுந்தரமான சுதா அக்கா அவர்களும் மரியாதை செய்ய போகிறார்கள். திருப்பி வந்துருவாங்க. ஷார்ட் பீரியட் தான். அப்படியா? சரி, மகளிர் மட்டும் எடுங்க. மகளிர்